ரெண்டு பக்கமும் இருக்கு. கனிமானவர்களை வரலாறு நாங்கள் நல்லா பிரட்டி பார்த்தோம்னா உண்மையிலேயே சிலர் பேசின வார்த்தைகளை சில மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க அவர்கள் சில பேசின வார்த்தைகள் கணக்கெடுக்காம சில நலவான வார்த்தைகள் சமூகத்தில் மிகப்பெரிய மறுமலர்ச்சியை தீனுடைய இஸ்லாத்துடைய மிகப்பெரிய மறுமலர்ச்சியை உண்டாகி இதை நாங்கள் தெளிவாக வரலாறுல வந்து பார்க்கறதுக்கு ஒரு விளக்கத்துக்கு சொல்றதாக இருந்தால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் கூஃபால ஒரு பாதையோரத்தின் பக்கமாக நடந்து கொண்டிருக்கிறாங்க. நடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லாம் கலந்து யஷ்ரபூனல் ஹமர் மதுபானத்தை குடிச்சு கொண்டு ஒரு மனிதர் அப்படியே பாட்டு படிச்சு கொண்டிருக்கிறார். ஒரு ஆண் ஒரு வாலிபர் எல்லாம் ஆடிக்கொண்டும் கும்மாளம் விட்டு கொண்டும் இருக்கிறாங்க. இப்போ இதை பார்த்து போட்டு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நல்லா நுணுக்கமாக கேட்டாங்க. அந்த வாலிபர் ஒரு குச்சால ஆட்டிக்கொண்டு அசைச்சு கொண்டு அழகான குரல்ல பாட்டு படிச்சு கொண்டு இருக்கிறார். இப்போ அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட பேய்த்து சொன்னாங்க. கிட்ட போற நேரத்தில் பாருங்க, இதுதான் வார்த்தை, லவ்கான ஹாதா ஃபில் குர்ஆன். இவன் இந்த அழகான குரலை குர்ஆனை இந்த அமைப்பில் ஓதினாண்டா இந்த அளவுக்கு நல்லாக இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. ஆனால் இது விட காதில் விழுந்துச்சு. உடனடியாக கொஞ்சம் நேரத்தில் அந்த குச்சை வீசி போட்டு அந்த இடத்துல விசாரிச்சாரு. இந்த மனிதர் போன மனிதர் யாரு? சொன்னாங்க ஹுவ மின் அஸ்ஹாபி ரசூலில்லா. இவர் அல்லாஹு தாலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நபித்தோழர், மிக முக்கியமான ஒரு நபித்தோழர் என்று சொன்ன நேரத்தில் ஃபலாசமஹு தேடி போனார். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார். நல்ல முறையில் உள்ளத்துக்கு சொல்கிற விஷயங்கள் பட்டுச்சு, கவர்ந்துச்சு. உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். கலிமாவை சொல்லி குர்ஆனை முழுமையாக பாடவிட்டார். மிகப்பெரிய ஒரு முஅல்லிமாக இருந்தாலும் கூட எழுதுறாங்க வரலாறுல, இவருடைய பெயர் ஜாதான். இவருடைய பெயர் ஜாதான். எந்த அளவுக்குன்னா ஹதீஸ் கலை வல்லுநர்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்துகள், அதே மாதிரி சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்துகளை செய்யக்கூடிய நேரத்தில் பாருங்க, அவருடைய ரிவாயத்தில் எடுத்து பார்த்தாலும் ஜாதான் என்ற முஹத்திஸுடைய ஹதீஸ் கலை வல்லுநருடைய பெயர் இருக்கும். வேற யாரும் அல்ல, அந்த மனிதர் தான். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன? லவ்கான ஹாதா ஃபில் குர்ஆன். இந்த குர்ஆன் ஓதினா நல்லா இருக்குமேன்ற வார்த்தையை சொன்னாங்க. அதை கணக்கெடுக்கவும் இல்லை, போயிட்டாங்க. பாருங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு குர்ஆனை பாடமாக்கி ஒரு மார்க்க அறிஞராக மாறி குர்ஆனுக்காக வேண்டிய ஹிதமத் செஞ்சு இந்த ஹதீஸ் கலை வல்லுநர்களையும் இடம் பிடிச்சிருக்கிறாருன்னா சில வார்த்தைகளை நாங்கள் யோசிக்காம பேசுவோம். அது சமூகத்தில் மிகப்பெரிய மறுமலர்ச்சியை உண்டாகும், வித்தியாசத்துங்கள் உண்டாகும். இன்னும் விளக்கத்துக்கு சொல்றதாக இருந்தால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஒரு உஸ்தாத் தான் இஸ்ஹாக் இப்னு ராஹவேயி. சின்ன காலத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடிக்கடி இவங்க பள்ளியில் பாடம் நடத்தக்கூடிய நேரத்தில் இஸ்ஹாக் இப்னு ராஹவேயி ரஹிமஹுல்லாஹ் அவர் பாடத்தில் மீது உட்காருவாங்க. உட்காரக்கூடிய நேரத்தில் இஸ்ஹாக் இப்னு ராஹவேயி பாடங்களை நடத்தி போட்டாங்க, மாணவர்களுக்கு ஆர்வப்படுத்துவாங்களா? யார் சஹீஹான ஹதீஸுகளை ஒன்று சேர்க்கிறது? மனில் ஜாமி லில் அஹாதீஸ் அஸ்ஸஹீஹா. சஹீஹான ஹதீஸுகளை எல்லாத்தையும் அழகான முறையில் ஒன்று சேர்க்கும். எல்லாம் ஒரு ஜாதி வாக்கில் இருக்கு. யார் தயார் என்று சும்மா ஆர்வப்படுத்துவாங்க. அதில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க அவர்களுடைய உள்ளத்தில் பட்டுட்டு கையை உயர்த்தினாங்க. அதுக்காக வேண்டி படித்தாங்க. ஹதீஸுகளை முழுமையாக ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளை பாடமாக்கினாங்க. அதிலேருந்து சுருக்கி சஹீஹ், அதாவது பாத கிதாபில்லா, குர்ஆனுக்கு பின்னால சஹீஹான கிரந்தம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய சஹீஹுல் புகாரி என்ன செஞ்சாங்க? அவங்க அழகான முறையில் கோர்வை செஞ்சு இன்றைக்கு நாங்கள் உலகளாவிய ரீதியில் குர்ஆனுக்கு பின்னால் அதிகமாக படிக்கப்படக்கூடிய ஒரு புத்தகமாக மாறி இருக்குன்னா இதை எழுதி போட்டு மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, இமாம் இஸ்ஹாக் இப்னு ராஹவேயியுடைய மீசான் தராசியில கட்டாயமாக இமாம் புகாரியுடைய இந்த கிதாபும் அவர்களுடைய இந்த மறுமலர்ச்சியும் கட்டாயமாக அவருடைய தராசியில் இருக்கணும். இதைத்தான் நாங்கள் யோசிக்கணும், இதைத்தான் நாங்கள் பாடமாக இருக்கணும். சமூகத்தில் இந்த மோட்டிவேஷன் தான் உண்டாக்கணும். இஸ்லாத்துடைய மிகப்பெரிய மறுமலர்ச்சியை எங்களோட வார்த்தைகளால் உண்டாக்கணும். அப்படியாப்பட்ட நல்ல வார்த்தைகளை நாங்கள் மொழியும். அப்படியாப்பட்ட மோட்டிவேஷனை தான் எங்கள் வாலிபர்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் நாங்கள் கட்டாயமாக உணர்த்தோம். கண்ணியமானவர்களே, இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்களுடைய ஒரு உஸ்தாத் தான் எழுதுவாங்க பர்சாலி என்று சொல்லுவாங்க. இந்த அல் இமாம் பர்சாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க பாடம் நடத்துவாங்க. ஒரு நாள் இமாம் ஸஹபிட்ட கேட்டுக்கொண்டாங்களாம், எனக்கு ஒரு கடிதம் ஒன்று உங்களோட கையால் எழுதணும், நான் சொல்கிற மாதிரி எழுதித்தாங்க. இப்போ இமாம் ஸஹபியும் தன்னுடைய கையாலேயே தன்னுடைய எழுத்தால் அழகான முறையில் என்ன செஞ்சாங்க? அதை எழுதி கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்த உடனே அதை பார்த்து போட்டு சந்தோஷத்தில் இமாம் பர்சாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்களா இன்ன ஹத்தக
யுஷ்பிஹு ஹத்தல் முஹத்திஸீன். இமாம் தஹபி சொன்னாங்களாம், மகனே உன்னுடைய எழுத்து ஹதீஸ் கலை வல்லுநர்களுடைய எழுத்துக்கு ஒப்பாக இருக்கு, அதே மாதிரி இருக்கு. நீ இந்த துறையில படிச்சா நீ கரை காண்றதுக்கு ஏனும் என்ற அந்த மோட்டிவேஷன், அந்த ஆர்வத்தை உண்டாக்கினார். கண்ணியமானவர்களே, ஆசை ஆர்வம் வந்துச்சு, அதை படிச்சார் இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஜர்ஹு வ தஅதீல், ஹதீஸ் சம்பந்தமாக ராவிமார்களை புடம் போடுற விஷயத்துல எழுதப்பட்ட கிதாபுகள்ல மிக முக்கியமாக கிதாப் இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கிதாப். என்ன கிதாப்? அல் ஜர்ஹு வ தஅதீல் லில் இமாம் அஸ்-ஸஹபி இவர்களுடைய கிதாப். நாங்கள் ஏதாவது ஹதீஸுகளை புடன் போட்டு ஒரு ஹதீஸ் ஒரு தரத்துக்கு கொண்டு வரதாக இருந்தால் கட்டாயமாக இவர்களுடைய இந்த புத்தகம் பெரட்டப்படணும், புரட்டாமல் நடக்காத விஷயம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய திறமைசாலியாக மாறினாங்க. அது இல்லாமல் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, கிட்டத்தட்ட 200 கிதாபுகள் எழுதினாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு கிதாப் தான் சியரு அலாமின் நுபலா லில் இமாம் அஸ்-ஸஹபி. இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்குரிய சியரு அலாமின் நுபலா என்று சொல்லப்படக்கூடிய கிதாப். இது பொதுவாக எங்கெங்க மதரசாக்கள் இருக்கோ, எங்கெங்க உலமாக்கள் இருக்கிறாங்களோ இந்த பெயர் அவர்களுக்கு தெரியாமல் இருக்காது. சமூகத்தில் அதிகமானவர்களுக்கு இவர் இந்த கிதாபுடைய பெயர் தெரியாமல் இருக்காது. அந்த அளவுக்கு புரட்டப்படக்கூடிய, பிரயோசனப்படுத்தப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு கிதாப். கண்ணியமானவர்களே, இந்த மோட்டிவேஷன் எதால வந்துச்சு? இன்ன ஹத்தக யுஷ்பிஹு ஹத்தல் முஹத்திஸீன். இவ்வளவுதான் வார்த்தை. உங்களுடைய எழுத்து ஹதீஸ் கலை வல்லுநர்களுடைய எழுத்த போல இருக்கு, எவ்வளவுதான். கஷ்டமான வார்த்தை இல்லை, அதை கணக்கெடுக்கவும் இருக்க